மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி அப்படிங்கிற பாடத்தை வந்து செகண்ட் யூனிட் ஜெண்டர் ஐடென்டிட்டி பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு சொசைட்டியில் ஒவ்வொரு பர்சனுக்கும் தேவையான ஒவ்வொரு விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள். ஏன்னா நம்மளுக்கான அடையாளத்தை நம்ம தேடிட்டு இருக்கோம். ஒரு மேலாக இருக்கட்டும், ஃபீமேலாக இருக்கட்டும், ஒரு டீச்சராக இருக்கட்டும், ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், அவங்களுக்கான ஐடென்டிட்டியை நம்ம தேடிட்டு இருக்க ஒரு சூழலில் ஜெண்டர் ஐடென்டிட்டியில் நிறைய டிஸ்கிரிமினேஷன் நடக்குது. இருக்கட்டும், ஸ்கூல்லையாக இருக்கட்டும், கம்யூனிட்டியாக இருக்கட்டும், நிறைய டிஸ்கிரிமினேஷன் நடக்குது. அந்த டிஸ்கிரிமினேஷனை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். கிளாஸ் ரூம் வந்துட்டு என்னன்னா நம்ம ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் வந்து நம்ம அம்மா அப்பா எடுத்துக்கலாம். அவங்க வந்துட்டு நம்ம அப்பா வந்து படிச்சிருப்பாங்க, ஓரளவுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸ் படிச்சிருப்பாங்க, இல்லை ஐடி ஸ்டாண்டர்ட்ஸ் படிச்சிருப்பாங்க. அம்மா அப்படி கிடையாது, அவர் 11th 12th ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம ஜென்ரேஷனில் முக்கால்வாசி எல்லாருமே வந்து 12th க்ராஸ் பண்ணி ஒரு டிகிரியாச்சும் வாங்கியிருக்கோம். இப்போ வந்துட்டு ஒரு டிகிரிலேருந்து நம்ம வந்து செகண்ட் டிகிரி தேர்ட் டிகிரிலாம் வந்துட்டு பண்ணி நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ அது வந்துட்டு கிளாஸ் ரூம் டிஸ்கிரிப்ஷன் வச்சு டிஸ்கிரிமினேஷன் வந்துட்டு இல்லை, நம்மளோட ஜென்ரேஷனில் வந்து கிடையாது. இன்னொன்று வந்துட்டு இனிமே வந்து ஸ்கூலில் வந்து நம்ம பார்க்க போகும்போது பாய்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு பர்சனாகவும் கேர்ள்ஸ் வந்து ஒரு வீக்கான பர்சனாகவும் தான் வந்து நம்மளே அந்த ஆக்சுவல் டீச்சர்ஸாகவே வந்து நம்ம பார்க்கணும். நீங்கள் வந்துட்டு போனீங்களா எப்படி பார்த்தீங்க? ஈக்குவலாக பார்த்தியா? நீ ஏதாவது பெஞ்ச் கொடுக்குறது இல்லை ஏதாவது ஒர்க்னா பாய்ஸுக்கு கொடுக்க மாட்டியா? ஸோ நான் வந்து பார்த்தது வந்துட்டு மோஸ்ட்டாக வந்து ஏதாவது ஹார்டான ஒர்க் ஃபீல்ட் ஒர்க் அந்த மாதிரி போனால் பாய்ஸ் தான் வந்து டீச்சர்ஸ் வந்து கேஷ் பண்ணுறாங்க. கரெக்டாக கேர்ள்ஸை வந்து கொடுக்குறதில்ல. ஏன் நம்மளால முடியாதா? நம்மளால ஆக்சுவலி முடியும், பட் நம்ம வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கேர்ள்ஸ் கொடுக்குறது கிடையாது. ஸோ அதை வந்துட்டு நான் ஸ்கூலில் வந்துட்டு பார்க்குறேன். அண்ட் தென் வந்துட்டு யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர், பாய்ஸ் வந்துட்டு ஷர்ட் அண்ட் பேண்ட் அதோட முடிஞ்சு. ஆனால் கேர்ள்ஸ் வந்து அப்படி கிடையாது, கோட் பினோஃபார்ம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேட் வந்துட்டு நான் பார்க்குறேன் பர்சனலாக. Society and we will be discussing on the discrimination of gender in classrooms interaction. So personally, my personal experience that I want to share is that I studied till matriculation from Silvakum Science Secondary School. So what I have noticed is that teachers, female teachers especially, have a disapproving look towards girls, especially when a girl cracks some jokes. Have you noticed that? I personally felt it. But when boys crack some jokes, they will be like, I proved like that. And but when from the side of girls, if they tell something humorous, the way that female teacher look at them is make the girl feel offended. It's a kind of discrimination. It's like the tone itself is being see, children can easily notice it. See, girls and boys when they are sitting in a group, okay, and when the teacher is not aware that the students are noticing her body language, her tone, her gestures, even when she's not taking the class. In between, her single moves are being observed by children. So when this is being, that has completely imprinted in my mind to feel that I should not talk that kind of jokes in the classroom. Only boys are allowed to do that. So that is kind of like a discrimination, which can shatter the confidence of students to trust the teacher, to share something, to be open heart with the teachers. Isn't it? Yes. So in the gender discrimination in classroom interaction society எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு நான் ஸ்கூல் ட்ரைனிங் போகிறப்போ நான் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். ஏன்னா நானும் அப்படி ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்ட இதில் இருந்து எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல டிஸ்கிரிமினேஷன் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ் அ உமன் நான் கண்டிப்பாக நம்ம ஜெண்டர் ஏதோ ஒன்று ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் டசன்ட் மீன் நான் அப்படியெல்லாம் ஆனதே கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் ரொம்ப கான்ஷியஸாக எந்த விஷயத்தில் இருந்தேன் அப்படின்னா வந்து நான் டீச்சராக ஒர்க் வந்து அந்த விஷயத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அப்பா சொன்ன மாதிரி எப்போதுமே ஹார்ட் ஒர்க்ஸ் வந்து பாய்ஸ் தான் கூப்பிடுவாங்க. பெஞ்ச் கிளாஸ் ரூம் அரேஞ்ச் பண்ணுறப்போ, எக்ஸாமினேஷன் ஹால்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே பாய்ஸ் தான் கூப்பிடுவாங்க. அப்போது நாங்கள் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சொன்னோம் தெளிவாக டீச்சர்ஸ் கிட்ட. நாங்கள் பார்த்துட்டு உட்காந்துருப்போம், டீச்சர்ஸும் ட்ரெஸ் பண்ணிட்டாங்க. அப்போ சொன்னால் உங்கள் பெஞ்சை நீங்கள் லிஃப்ட் பண்ணுங்கள். அப்போ நான் என் பெஞ்சில் கண்டுட்டு நானும் ஃப்ரெண்ட் 2 பேர் சேர்ந்து லிஃப்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து அதுக்கப்புறம் எப்படி ஆச்சுன்னா பெஞ்ச் அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னா கேர்ள்ஸ் வந்து அவங்க என்ன 3 ரூபா தராங்களோ அவங்கள பேசி அது இது பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் வந்து அது ஒரு மாதிரி ஆச்சு. இனிமேல் நம்ம பசங்க அவங்க இது பண்ணுவாங்க, நம்ம ஒதுங்கி நிற்க வேண்டாம், நமக்கு முடியும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அவங்க வந்து ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி இல்லை இந்த சின்ன விஷயத்துலேருந்து. அதே மாதிரி எல்லா பர்த்டேக்கும் ஒரு பிளான் சீட்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க இது பண்ணுறது ஸ்கூலுக்காக. அப்படி வரப்போ அது சீட் எடுத்துகிட்டு வந்து அது கொண்டா இருக்கும். ஆனால் அதில் எல்லாமே இது பண்ணி பண்ணுறது வந்து பசங்களை கூப்பிட்டுருவாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து ஒரு சில டைம் பசங்களுக்கு தோணிட்டு இந்த வேலைக்கு நம்மளே கூப்பிடுறாங்க அப்படின்னு அவங்களுக்குமே தோணும். எல்லா டைமும் மென்னில் கொடுக்குறதுனால சுப்பீரியராக ஃபீல் ஆகிறது கிடையாது, அவங்களுக்கும் பிடிக்கும். அப்போ வந்து நாங்கள் சொன்னோம், நீ உன் பர்த்டே எடுத்துட்டு வா, நம்ம வேணா சேர்ந்து இது பண்ணலாம், நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி அவங்களே கம்பெனி எடுத்துட்டு வந்து கேர்ள்ஸ் ஹேவ் டன் தட். அது வந்து எங்கள்
கம்யூனிட்டி இல்லை வந்து நேஷனாலிட்டி உங்களை வந்து எந்த விதத்தில் டிஸ்கிரிமினேட் பண்ணாலும் யூ ஹேவ் கிராஸ்ட் இட். நீங்கள் வந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து அதை வந்து எடுத்து கொடுக்கக்கூடாது. அது வந்து இட்ஸ் அ க்ரைம். நம்ம அதை கொடுக்குறது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அது கொடுக்காம இருக்கிறதுனால அது சால்வ் ஆகும் அப்படின்னா கிடையாது. நம்ம அவேர் பண்ண எஜுகேட் பண்ணுவோம். நம்ம எஜுகேட் பண்ணுறது வந்து இப்போ நின்றுட்டு இப்படி இருக்கணும்னு சொன்னோம் அப்படின்னா கிளாஸில் 30 பேர் 20 பேர் அது பண்ணுவாங்க, 10 பேர் கூட பண்ணாமல் இருப்பாங்க. மேக்ஸிமம் மெஜாரிட்டி நான் சொல்கிறேன். அப்படி இருக்கப்போ வி ஷுட் பி அ மாடல். நம்ம அதை பண்ணாமல் இருக்கிறப்ப சில்ட்ரன்ஸ் வந்து எப்போதுமே வந்து இப்படி ஸ்பீச் கொடுத்தா பிடிக்காது, ஃபிலாசபி கொடுத்தா பிடிக்காது. அவங்களுக்கு நம்ம வந்து மாடலிங் எப்போதுமே பண்ணணும். பேரண்டிங் இஸ் டைப் ஆஃப் மாடலிங். அதே மாதிரி டீச்சிங் வந்து நம்ம வந்து ஒரு மாடலிங்காக இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு இதாகும். அதே மாதிரி வந்து நான் பர்சனலாக எது சொல்லுவேன் அப்படின்னா மேக் யூர் சில்ட்ரன் நாட் ஒன்லி டு ரீட் த புக்ஸ், அதையும் தாண்டி நிறைய ஃபிலாசபிஸ் இருக்குது, நிறையா என்ன சொல்கிற ஐடியாலஜிஸ் இருக்குது. பொலிட்டிக்கலாக கிடையாது, பொலிட்டிக்கல் லீடர் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி மட்டும் சொல்ல போகிறது கிடையாது. மாரல்ஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து ஒரு பொண்ணை வந்து நீ வந்து நல்லா தைரியமாக இருக்கணும்னு சொல்கிறத விட அந்த தைரியமாக இருக்கிற லிட்ரேச்சர்ஸ் பற்றி வந்து நீ வந்து பேசிக்கலாம், அதை பற்றி வந்து நீ வந்து சொல்லிக் கொடுக்கலாம், அதை வந்து நீ படிக்க வைக்கலாம். அதனால அவன் வளருவான். அதை வச்சு அந்த பொண்ணு வந்து வளரும். ஒரு பையன்கிட்ட வந்து நீ ஒரு பொண்ணு இப்படி தான் நடத்தணும் அப்படின்னு 4 பேர் முன்னாடி சொல்கிறத விட இதை படிச்சு பாரு, உனக்கு என்ன இதுல இருந்து தோணுது அப்படின்னு படிச்சதுக்கு அதில் இருக்கிறது வந்து நம்ம ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறப்போ பசங்களுக்கு ரொம்ப ஓப்பன் மைண்ட். நம்மளை விட நம்ம எல்டர்ஸ்க்கு நம்மளை விட கொஞ்சம் அவ்வளோ ஓப்பன் மைண்ட் கிடையாது. அவங்க ஓப்பன் மைண்டாக இருப்பா, அவங்க ஒப்பீனியன்ஸும் நமக்கு தெரிய வரும், நம்மளோட ஒப்பீனியன்ஸும் தெரியும், அவங்களுக்கு தெரிய வரும். அப்படி இருக்கிறப்ப வந்து ரொம்ப நியூட்ரலான என்ன சொல்கிறது, ரொம்ப பிரச்சனை பண்ணி கலவரம் பண்ணி ரொம்ப அப்படி பண்ணி ஒரு ஃப்ரீடம் அனுப்புறதை விட ரொம்ப சைலண்டாக சப்டைலாக யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டிஸ்கிரிமினேஷன் எண்ட் பண்ணி அவங்களுக்கான இண்டிவிஜுவலான ஃப்ரீடம் வந்து எடுக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இன்றைக்கி இந்த ஒரு ஐடியாலஜியோ இந்த ஃபிலாசபியோ ஒரு குழந்தைக்கு வந்து ரீடிங் மூலியமாகவும் எஜுகேட்டிங் மூலியமாகவும் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு வந்து பயப்பட வேண்டாம். அங்கே